டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த ஆண்டு பிஜி டிஆர்பி தேர்வானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. சில ஆண்டுகளாக நடத்தப்பெறாமலே இருந்தது. இந்த ஆண்டு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மாணவர்கள் இப்பொழுதிருந்தே பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தயாராகுங்கள். அதாவது முதுகலை ஆசிரியர் தேர்வானது நடைபெற உள்ளது நண்பர்களே. மாணவர்கள் முன்கூட்டியே தேர்வுக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் இந்த வீடியோவில் முதுகலை ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடப்பகுதி பற்றிய முழுமையான விளக்கத்தை இப்போது பார்க்கலாம். அதாவது சமீபத்தில் மாற்றியமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தின்படி தமிழ் ஆப்ஷனல், அதாவது முதன்மை பாடமாக தமிழ் எடுத்து தேர்வு எழுதுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டத்தின்படி என்னென்ன புத்தகங்கள் படிக்கலாம் என்று இப்போது விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது 10 அலகுகள் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் பாடப்பகுதிக்கு. அவை ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்க்கலாம். அந்த ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த புத்தகங்கள் படித்தால் சிறப்பாக இருக்கும் என்றும் பார்க்கலாம் நண்பர்களே. முக்கியமான ஒரு தகவலை சொல்லியாக வேண்டும். நீங்கள் முதுகலை ஆசிரியராக தேர்ச்சி பெறும் பட்சத்தில் சில ஆண்டுகளில் தலைமை ஆசிரியராக பணி உயர்வு பெற முடியும். அதன் பிறகு மாவட்ட கல்வி அதிகாரியாகவும் பணி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பர்களே. ஆகையால் டிஆர்பி தேர்வை கவனமாக படித்து எழுதி தேர்ச்சி பெறுங்கள். டிஓ என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் என்ற பதவியை நீங்கள் அடைய முடியும் நண்பர்களே. இன்னும் சொல்லப்போனால் டிஓ பதவிக்கு மேலே உள்ள சிஇஓ, சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதாவது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி என்ற பதவியை கூட நீங்கள் வகிக்கலாம் நண்பர்களே. அது ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு இணையான பதவி நண்பர்களே. எனவே மாணவர்கள் இப்பொழுதிருந்தே தேர்வுக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறேன். தற்போது பிஜி, அதாவது முதுகலை ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய தமிழ் பாடப்பகுதி பற்றிய, அதாவது தமிழ் விருப்ப பாடமாக எடுத்து தேர்வு எழுதக்கூடியவர்களை பற்றிய முழுமையான ஒரு பாடத்திட்டத்தின் கொடுத்திருக்கிறார்கள். அவற்றினுடைய விளக்கங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. முதல் யூனிட், அதாவது அலகு 1 என்று சொல்லக்கூடிய பகுதி மொழி வரலாறு என்று கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. இதற்கு நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் தமிழ் இலக்கிய வரலாறு, டாக்டர் மு வரதராஜனார் அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு என்ற புத்தகத்தை படிக்க வேண்டும் நண்பர்களே. அதாவது மொழி வரலாறு என்ற பகுதிக்கு டாக்டர் மு வரதராஜனார் அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு படிக்கலாம். அதுபோக டாக்டர் பாக்கிய மேரி அவர்கள் எழுதிய அதே தமிழ் இலக்கிய வரலாறு என்ற புத்தகத்தை படிக்கலாம் நண்பர்களே. இந்த 2 புத்தகங்களுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதற்கடுத்து அலகு 2 சங்க இலக்கியமும் சங்கம் அறிவிய கால இலக்கியமும் என்று கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. இதற்கு பள்ளி பாட புத்தகங்களை தொடர்புடைய தலைப்புகளை படித்து கொள்ள வேண்டும். அதுபோக முனைவர் தேவிரா அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் என்ற புத்தகத்தை கண்டிப்பாக படித்தே தீர வேண்டும் நண்பர்களே. பெரும்பாலான கேள்விகள் அதிலிருந்து தான் வருகிறது. எனவே முனைவர் தேவிரா அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் என்ற புத்தகத்தை படித்தால் போதுமானது நண்பர்களே. அடுத்து அலகு 3 காப்பியங்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள். இதற்கும் பள்ளி பாட புத்தகத்தில் தொடர்புடைய தலைப்புகளை படித்து கொள்ளுங்கள். அதுபோக தேவிரா அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் என்ற புத்தகம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நண்பர்களே. அவற்றையும் படித்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து அலகு 4 பக்தி இலக்கியம் என்று கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதற்கு பள்ளி பாட புத்தகங்கள் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை படித்து கொள்ளுங்கள். அதுபோக முனைவர் தேவிரா அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் என்ற புத்தகம் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். அதுபோக அலகு 5 என்று கொடுத்திருக்கிறார்கள், அதாவது சிற்றிலக்கியம் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதற்கும் 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி புத்தகங்களை படிக்க வேண்டும் நண்பர்களே. அதுபோக சிறப்பு தமிழ் புத்தகங்களையும் படிக்க வேண்டும். அதன் பிறகு
முனைவர் தேவிரா அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் என்ற புத்தகத்தையும் நீங்கள் படித்தே தீர வேண்டும் நண்பர்களே. அதற்கடுத்து அலகு 6 கொடுத்திருக்கிறார்கள். இக்கால இலக்கியம், அதாவது கவிதை சிறுகதை என்றெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இக்கால இலக்கியம் என்ற பகுதிக்கு பள்ளி புத்தகங்களில் உள்ள தலைப்புகளை படித்து கொள்ள வேண்டும். அதாவது கவிதை சிறுகதை பகுதிகளை படித்து கொள்ள வேண்டும். அதாவது +1 +2 புத்தகங்களை தெளிவாக படிக்க வேண்டும். சிறப்பு தமிழ் புத்தகத்தையும் நீங்கள் படித்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அதுபோக தேவிரா அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் என்ற புத்தகத்தையும் நீங்கள் படிக்க வேண்டும் நண்பர்களே. அதற்கடுத்து அலகு 7 என்று கொடுத்திருக்கிறார்கள். இலக்கண பகுதி கொடுத்திருக்கிறார்கள். இதற்கும் நீங்கள் பள்ளி புத்தகத்தை படிக்க வேண்டும் நண்பர்களே. அதாவது 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி புத்தகத்தில் உள்ள இலக்கண பகுதிகளை படித்து கொள்ள வேண்டும். அதுபோக முனைவர் தேவிரா அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் என்ற பகுதியையும் நீங்கள் படித்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. தேவிரா அவர்கள் எழுதிய இலக்கணம் புத்தகத்தையும் நீங்கள் ஒரு முறை பார்ப்பது சிறப்பாக இருக்கும். அதுபோக அலகு 8 திறனாய்வு என்று கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு சிறப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள சில திறனாய்வு பகுதிகளை படித்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அதாவது +1 +2 பகுதியில் உள்ள சிறப்பு தமிழ் புத்தகத்தில் திறனாய்வு பகுதிகள் சில கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை படித்து கொள்ளலாம். அதுபோக திறனாய்வு கட்டுரைகள் பற்றிய புத்தகங்களையும் வாங்கி படிக்கலாம் நண்பர்களே. அதற்கடுத்து அலகு 9 நாட்டுப்புறவியல் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அதாவது நாட்டுப்புறவியல் என்பது பாடல்கள், கதைகள், கதை பாடல்கள், சடங்குகள், நம்பிக்கைகள், திருவிழா, வழிபாட்டு முறைகள் என்று கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. அலகு 9 நாட்டுப்புறவியல். இதற்கு ஒரு அற்புதமான புத்தகம் உள்ளது நண்பர்களே. முனைவர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் எழுதிய தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற புத்தகம் உள்ளது நண்பர்களே. அவற்றை ஒரு முறையாவது படித்துவிட்டு செல்லுங்கள். அதில் இந்த சடங்குகள், நம்பிக்கைகள், திருவிழாக்கள் போன்றவை எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுபோக டாக்டர் கே பிள்ளை அவர்கள் எழுதிய தமிழக மக்களும் பண்பாடும் என்ற புத்தகத்தை படியுங்கள் நண்பரே. அது கொஞ்சம் பெரிய புத்தகமாக இருக்கும், நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளும். கூடுமான வரையில் நேரம் இருப்பவர்கள் கே பிள்ளை அவர்கள் எழுதிய தமிழக மக்களும் பண்பாடும் என்ற புத்தகத்தை ஒரு முறையாவது படித்துவிட்டு செல்லுங்கள் நண்பர்களே. அதுபோக அலகு 10 தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள், இணைய தமிழ், கணினி தமிழ், அறிவியல் தமிழ், தொல்லியல் என்று கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. இதற்கு நீங்கள் படிக்க வேண்டியது தமிழக வளர்ச்சித்துறையால் வெளியிடக்கூடிய ஆண்டு திட்டத்தை பற்றி நீங்கள் படித்து கொள்ளலாம். அல்லது தமிழ் வளர்ச்சி துறையில் உள்ள இணையதளம் வாயிலாக சென்று அவர்களுடைய திட்டங்கள், கொள்கைகள் பற்றி நீங்கள் படிக்கலாம் நண்பர்களே. இந்த 10ஆம் யூனிட்டிற்கு மட்டும் நீங்கள் இணையதளத்திலிருந்து தகவல்களை சேகரித்து கொள்ள வேண்டும். அதாவது தமிழ் வளர்ச்சித்துறை என்ற துறையின் அடிப்படையில் உள்ள தகவல்களை நீங்கள் இணையதளத்தில் இருந்து சேகரித்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதுவே இந்த 10ஆம் யூனிட்டிற்கு போதுமானது என்று நினைக்கிறேன். நான் மேற்குறிப்பிட்ட புத்தகங்களே தேர்வுக்கு போதுமானது நண்பர்களே. அதாவது தமிழ் பகுதியில் 110 மதிப்பெண்கள் கேட்கிறார்கள். இந்த 110 மதிப்பெண்களுக்கான இந்த புத்தகங்களே போதுமானது நண்பர்களே. அதற்கடுத்து சைக்காலஜியிலிருந்து 30 மதிப்பெண்கள் கேட்கிறார்கள். அதாவது கல்வி உளவியல் என்ற பகுதியிலிருந்து 30 மதிப்பெண்கள் கேட்கிறார்கள். அதற்கு பேராசிரியர் நாகராஜன் அவர்கள் எழுதிய கல்வி உளவியல் என்ற புத்தகமே போதுமானது நண்பர்களே. அதை ஆழ்ந்து படித்து புரிந்து கொள்ளுங்கள். நிறைய புத்தகங்களை சேகரித்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம், அது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். எனவே நாகராஜ் அவர்கள் எழுதிய புத்தகமே போதுமானது நண்பர்களே. அதுபோக பொது அறிவு என்று 10 கேள்விகள் கேட்கிறார்கள். அதற்கு மனோரமா இயர் புக் 2025 என்ற
இயர் புக் போதுமானது நண்பர்களே. அது ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக வெளியிடப்படுகிறது. இந்த ஆண்டும் 2025 என்று வெளியிட்டு இருப்பார்கள். அந்த புத்தகத்தை படியுங்கள். அதுவே 10 மதிப்பெண்களுக்கு போதுமானது நண்பர்களே. அதாவது மனோரமா இயர் புக் 2025 என்ற புத்தகத்தை வாங்கி படியுங்கள். அந்த 10 மதிப்பெண்களுக்கு அது ஒரு புத்தகமே போதுமானது நண்பர்களே. கண்ட நியூஸ் பேப்பரில் தகவல்களை தேடி நேரத்தை வீணாக்க வேண்டாம். மேற்சொன்ன புத்தகங்களே உங்கள் வெற்றிக்கு போதும் என்று நினைக்கிறேன். அதுபோக ஒருவர் பிஜிடிஆர்பி அதாவது முதுகலை ஆசிரியராக நீங்கள் தேர்ச்சி பெற்று பணியில் சேரும்போது, அதாவது டிஎன்பிசி குரூப் 2ஆல் நடத்தப்படுகிற நேர்முக தேர்வுடன் கூடிய பதவிக்கு இணையான ஒரு பதவி தான் முதுகலை ஆசிரியர் தேர்வு நண்பர்களே. அதாவது லெவல் 18 என்ற தர ஊதியத்தில் நடத்தப்படுகிறது. அதாவது தொடக்க கால மாத ஊதியம் 65,000க்கும் மேல் இருக்கும் நண்பர்களே. எனவே தீவிரமாக படியுங்கள். ஒரு நிச்சயமான வெற்றியை நோக்கி செல்லுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து டிஆர்பி தேர்வு பொறுத்தவரை 90 மதிப்பெண்களுக்கு மேல் எடுப்பவர்கள் வெற்றி வாய்ப்பை பெறுகிறார்கள். அதாவது 100 அல்லது 110 மதிப்பெண்களை எடுத்து விட்டவர்களுக்கு பணி நிச்சயம் நண்பர்களே. எனவே நீங்கள் ஒரு 110 மதிப்பெண்களுக்கு எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அதாவது முதன்மை பாடம் என்று சொல்லக்கூடிய தமிழ் பாடத்தில் உள்ள 110 வினாக்களில் நீங்கள் ஒரு 90 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் நண்பர்களே. அதற்கடுத்து கல்வி உளவியலில் உள்ள 30 வினாக்களில் 20 வினாக்கள் எடுக்க வேண்டும். அதன் பிறகு பொது அறிவு என்று சொல்லக்கூடிய 10 வினாக்களில் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 5 அல்லது 7 வினாக்கள் வரை எடுக்க வேண்டும். இப்படி எடுக்கும்போது நீங்கள் ஒரு 110 அல்லது 115 மதிப்பெண்களை பெற்றுவிடுவீர்கள் நண்பர்களே. 110 மதிப்பெண்களுக்கு மேல் வெற்றிவிட்டால் நீங்கள் பணி நியமனம் பெறுவது உறுதியாகிவிடும். எனவே இப்பொழுதிருந்தே மேற்சொன்ன புத்தகங்களை வாங்கி தெளிவாக திட்டமிட்டு படியுங்கள். நேரத்தை வீணடிக்க வேண்டாம் நண்பர்களே. முதுகலை ஆசிரியர் தேர்வானது ஒரு மாவட்ட கல்வி அதிகாரியாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய டிஇஓ, அதாவது மாவட்ட கல்வி அதிகாரியாக நீங்கள் பதவி உயர்வு பெற முடியும் நண்பர்களே. அதற்கடுத்து சிஇஓ, சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் என்ற பதவியும் நீங்கள் அடைய முடியும். எனவே மாணவர்கள் இப்பொழுதிருந்தே தேர்வுக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சிறப்பாக தேர்வுக்கு தயார் செய்து வெற்றி பெற்று ஒரு முதுகலை ஆசிரியராகவோ அல்லது அதன் பிறகு பதவி உயர்வு பெற்று மாவட்ட கல்வி அதிகாரியாகவோ அதாவது டிஇஓவாகவோ வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோக்களில் நாம் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.